வணக்கம். ஹலோ தோடா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேரலையில் புழக்கப்பட்ட அதிபர் சீமான் அவர்களை நேரலையில் தந்தி டிவியில் நடந்த ஒரு விவாத மேடை. அந்த மேடையில் பார்த்தோன்னா ஆலூர் ஷானவாஸ் பார்த்தோன்னா செருப்பை கழட்டி அடிச்சுக்கிறாரு. அதாவது சாதாரண செருப்பில் சாணியில் முக்கி எடுத்து செருப்பை கொண்டு சீமானை அடிச்சுக்கிறாரு. அது யார் முன்னிலைன்னா நம்ம சாட்டை ப்ளஸ் இடுமாவனம் கார்த்திக் 2 பேரும் உட்கார வச்சு அடிச்சுக்கிறாரு. கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வீடியோ பார்த்துருவாங்க. ஆமா, நட்புமுரண் ரவிக்குமார் எழுதுறது உண்மை. ஆனால் பிராமண கடப்பாறை எடுத்துட்டு வந்து மறுவாசிப்பு செய்ய வேண்டாங்க. பெரியாரை மறுவாசிப்பு செய்ய வேண்டும் தான். எல்லா தலைவரையும் மறுவாசிப்பு செய்ய வேண்டியதா? எல்லா தலைவர்களையும் செய்வீங்களா? யார செஞ்சீங்க? மாப்போசி குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பாரதியாருடைய மற்ற நிலைப்பாடுகள் குறித்து உங்கள் பார்வை என்ன? எத்தனை தலைவர்கள் அப்படி பட்டியல் பண்ணலாம்? அந்த தலைவர்களின் பார்வை என்ன? அதை சொல்லுங்க. பெரியார் குறித்து மறைவு நடிகரை பத்தி நான் சொன்னேன். பாவேந்தரை பத்தி சொல்லவா? ஒவ்வொரு தலைவர் வஉசி என்ன சொல்லியிருக்காரு பெரியாரை பத்தி சொல்லவா? ஒவ்வொருவரும் போற்றி பாடி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பெரியாரை ஏற்றி பாடி இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில். அது உண்மையும் கூட தான். ஏன்னா கடவுளை வணங்கக்கூடிய சில சாமியார் இருக்காங்களே, அவங்களே பெரியார் சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரியாரோட கருத்து தேவையான கருத்துன்னு சொல்லுவாங்க. அனைத்து சாதனைகளும் அர்ச்சகராகன்றது எஸ் தேவைதான்னு சொல்லுவாங்க. சாதி பக்கம் எல்லாரையும் கோயிலுக்குள்ள விடுங்கன்றது எஸ் தேவைதான்னு சொல்லுவாங்க. அப்போ சாமி வழிபாடு செய்கிறவங்க அந்த சாமியாரை பார்த்தோன்னா பெரியாரோட கருத்து இன்றைக்கி தேவைதான். பெரியாரை வேணால் சாமி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் சாமி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் அவரோட கருத்தை ஒருபோதும் இது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பெண்கள் படிக்கணும்னு சொல்கிறாரு, பெண்கள் வெளியே வாங்கன்னு சொல்கிறாரு. பெண்களோட மாதவிட அது நேச்சர், அது பெரிய தீட்டு அவமானம் இல்லைன்றாரு. அதாவது சீமான் போன்ற ஆட்கள்லாம் பெரியாரை எதிரியை காமிச்சிட்டு மற்ற ஆட்கள் இவங்களாம் பார்த்தா நம்முடைய தமிழ் ஆட்கள், தமிழ் லீடர்ஸ், இவங்களோட கொள்கை தான் நம்ம பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அப்படி காட்டுற லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த லீடர்ஸை பார்த்தோன்னா பெரியார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், பெரியார் கண்டிப்பாக இந்த மண்ணுக்கு தேவையான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். வஉசி இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியாரை பற்றி அப்படியே யோசிக்கிறார். அவர் படத்தை திறந்து வச்சிருக்காரு, படத்தை திறந்து வச்சு வணங்கி இருக்கிறார். எல்லாரும் வணங்குங்க அப்படின்னு பரிந்துரை பண்றாரு. இது அப்போ யாரிடம் இருந்து இந்த எதிர்ப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் கேள்வி. நீங்க பாவேந்தர்கிட்ட இருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கிறீங்களா? மறைவு நடிகர்கிட்ட இருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கிறீங்களா? வஉசிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களா? திருவிக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களா? எந்த தமிழ் அறிஞரிடம் இருந்து, எந்த தமிழ் சான்றோரிடம் இருந்து பெரியார் எதிர்ப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? பிரபாகரனிடம் இருந்து எடுத்துக்கொண்டீர்களா? நீங்களே அண்ணன் சீமான் என்ன சொன்னாரு? நான் போனேன், என் தலைவரை பார்த்த பிறகுதான், என் அண்ணனை பார்த்த பிறகுதான் எனக்கு சிந்தனை தெளிவு ஏற்பட்டது. என் தலைவர் சொன்னார், அண்ணன் சொன்னார், பெரியாரும் அண்ணாவும் தான் நமக்கு முக்கியம்னு சொன்னார். பேசினாரா இல்லையா? அது வேற வை, வேற வை. பெரியார் எதிர்ப்பை RSS இடமிருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள். உங்களால் பாவேந்தரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களால் மறைமொழிகளிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. உங்களால் எந்த தமிழ் அறிஞரிடமிருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. கரெக்டு தான். அதாவது சீமான் அவர்கள் பெரியார் ஒரு எதிரியே பேசுறாரு, இல்லை எதிரி ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி பேசுற ஒரு வாய் இருக்குல்ல, இந்த கோபம் எங்கிறது வந்தது? பெரியார் மீது எதுக்கு இவ்வளோ கோபம்? என்ன பெரியார் சீமானோட லைஃப்பில் எதனா பூந்து சேட்டை பண்ணிட்டாரா? இல்லை அவங்க குடும்பத்தில் பூந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டாரா? என்ன பிரச்சனை? இல்லை அவங்க சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை பண்ணிட்டாரா? ஒரு காலத்தில் நாடார் சமுதாயம் பார்த்தோன்னா பெண்கள் மேலெடுப்பு போடக்கூடாது, முளைவரி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தெல்லாம் பார்த்தோன்னா அதோட வரலாறு எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ இதாக இருக்கும், கொடுமையாக இருக்கும். மேபி அந்த சட்டம் வேறுன்னு சொன்னாரா? இல்லை இது எதனால் பெரியார் கண்டா சீமானுக்கு கோபம்னு பார்த்தோன்னா எதனாலையும் கிடையாது. பெரியார் கண்ட யாருக்கு கோபம் பிரச்சனை பார்த்தோன்னா RSS சங்கிகள் அவாக்கள் மட்டும் தான் கோபம் வரும். அப்போ இவங்களுக்கு வர கோபம் ஏன் சீமானுக்கு வருதுன்னு பார்த்தோன்னா, அப்போ சீமான் யாரோட ஆளு? சமீபத்தில் கூட பார்த்தா சீமான் பார்த்தோன்னா RSS மேடையில் போயிட்டு என் தாத்தா, என் பாட்டா, முப்பாட்டா பாரதியார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. வள்ளுவரை பார்த்தோன்னா அவன் அப்படின்றது. அப்போ சீமான் யாரோட ஆளுன்றது தெளிவாக இதில் பார்க்கலாம். நம்ம இன்னொரு விஷயம் பேசியாகணும். சங்கிகள் ஏன் பெரியார் கண்டா பிடிக்காது ஆகாதுன்னு என்ன காரணம்? அவங்க பழைய மூட நம்பிக்கைகளை உடைச்சிருக்கிறாரு. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல் விஷயமா பார்த்தோன்னா, ஒரு காலத்தில் அவ்வாக்கள் இருக்காங்களா, மாமாக்கள் பெல்ட் போட்டவங்களாம் பார்த்தோன்னா நம்ம சமுதாய மக்களே பார்த்தோன்னா, தமிழர் மக்களே பார்த்தோன்னா சில சாதி பேர் விட்டு தான் கேவலமாக கூப்பிடுவாங்க. கவுண்ட பையா, செட்டேர் பையா, இந்தமாரி சில இழிவான பேரை வச்சு தான் இன்னும் சில சாதிகள் பேரை வச்சு, இன்னும் சில பேரை வச்சு இவன் கல்லன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இழிவான பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு தைரியம் தான் பார்த்தோன்னா பாப்பானுக்கு இருந்தது. ஆனால் அப்படி கூட்ட பாப்பானை பார்த்து நம்ம சாமி சொல்லுங்க சாமி, ஆமாம் சாமி, கும்பரசாமி, ஆமாம் சாமி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளை இழிவாக பேசுவோம். நம்ம பேரை விட்டு கூட கூப்பிட மாட்டான். அதுக்கு மாறாக பார்த்தோன்னா
நம்மளோட சாதியை வந்து இழிவாக சொல்லி இழுக்கா பண்ணி நம்மளை வந்து இழிவுபடுத்த விதமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இருந்த காலம். ஆனால் அதெல்லாம் மாறி பெரியார் வந்த அப்போ பார்த்தோன்னா நம்முடைய தமிழர்களோட பேரை மாற்றினார். குமாரசாமி வை, ராமசாமி, பெரியசாமி, கருப்புசாமின்னு சொல்லி பேரை மாற்றி விட்டார். அப்போ பாப்பா வந்து பேசும்போது என்னடா உன் பேர் என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் இந்த அவனிவன் படம் பார்த்துருவீங்க பாலாவோட படத்தில், அதில் வந்து ஆர்யாவோட கேரக்டர் கூட அப்படி தான் இருக்கும். ஒரு போலீஸ்க்கு வந்து கேட்பாரு, டேய் பேரை சொல்கிறா அப்படின்னு கேட்பாரு. கும்பரஞ்சாமி அப்படின்னாரு. டேய் பேரை தாண்டா கேட்டேன், ஏன்டா கும்பரஞ்சாமி பிறா சொல்கிறேன். அப்போ தான் சொல்லுவாங்க, ஹலோ நான் உங்களை கும்பரன் நினச்சிங்களா, நம்ம பேர் அதானப்பா அப்படின்னு சொல்லி ஆர்யா பேசுகிற ஒரு டைலாக் இருக்குல்ல, அதுதான் பெரியார் அந்த காரணத்துக்காக தான் அந்த பேர் வச்சார். ராமசாமி, குமாரசாமி, கருப்புசாமின்னு போது அவாக்கள் வந்து நம்மளை பார்த்து திருப்பி கூப்பிடும்போது சாமின்னு சொல்லி கூப்பிடு. ஏன்னா நாங்கள் தான் காலங்காலமாக உன்னை சாமின்னு கூப்பிட்டோம்ல. ஆனால் இன்றைக்கி நாளோட கடந்து இன்றைக்கி பார்ப்பவர்களை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு கல்யாணத்துக்கு வராரு, ஐயர் மந்திரம் ஊதுறாரு, நம்ம அவரை போய் சாமி என்றோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா ஒரு 80% பீப்புள்ஸ் பார்த்தோன்னா சாமியை கூப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 30% பீப்புள் தான் கூப்பிடுவாங்க. மீதி ஆட்கள்லாம் பார்த்தோன்னா வாதியார மாமா அப்படி தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம அவர் மனுஷன் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவ்வளோதான். நீ வந்து சாமி கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை, கடவுள் கிடையாது அப்படின்னு ஒரு அறிவை கொண்டு வந்து பார்த்தோன்னா பெரியார் போன்ற ஆட்கள் தான் நமக்கு அந்த விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் மாறாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னாடி வந்து சாதி பிரிவு வந்து இருக்காது. அது ஒரு இழிவாக பார்த்தோம், அது ஒரு கெட்ட வார்த்தையை பார்த்தோம். இப்போ எவனா ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது உன் பேர் என்னன்னு சொல்லி எவனா சாதி பேர் சொன்னான்னா அவனை ஒரு மாதிரி பார்ப்போம். அப்போ தமிழ்நாட்டில் ஏன் இல்லைன்னா சாதியால் வந்து ஒருத்தனை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி ஒதுக்க முடியும். ஒரு சாதி பேர் ஒருத்தன் போட்டுட்டா வந்தாவே அவன் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி வந்து பெருமை பெற்ற முடியும். அதெல்லாம் கிடையாதா. பெருமைன்றது சாதின்றது உங்கள் தாத்தா முப்பாட்டை எவனோ ஒருத்தவங்க பழமையாக பேசிட்டு போயிட்டான். உன்னோட பெருமைன்றது நீ படித்து காட்டு. நீ படித்து பேருக்கு படி போகிறது தெரியுமா, பிஏ பிஎல் இல்லைன்னா எம்பிபிஎஸ் பின்னு போகிறது தெரியுமா, அதுதான் உன்னோட பெருமை. எவனே ஒருத்தன் வந்து வாழ்ந்தான் சேர்த்தான் அவன் தான் என் சாதிக்கிறேன், அவனோட பெருமையை தான் நான் வாழ்கிறேன் அப்படின்றதெல்லாம் பெருமை கிடையாதுன்னு சொல்லி பெரியார் போன்ற ஐடியாலஜிலாம் நம்மளோட மண்டையில் ஊறி போச்சு. அதனால இன்றைக்கி நம்ம பேருக்கு படி எவனா சாதி பேர் போடுறது கிடையாது. அதை போட்டால் இழிவாக பார்க்குறேன். இன்னும் சில பேர் சாதி பேர் போட்டு சாதி கட்சி வந்து நம்ம ஆரம்பிக்கிறானோ, ஆனால் அவனை பார்த்து நம்ம என்ன சொல்கிறான், சாதி வெறியன்ஸ்னு சொல்கிறான். ஸோ இதுதான் பெரியார் விதைத்த விதைகள். அது மட்டும் இல்லாமல் பெரியார் கோவில் நுழைவு போராட்டங்கள் வந்து எடுத்திருக்கிறார். பட்டியலின மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் உள்ளே விடுங்க, போகட்டும், சிதம்பரம் கோவிலில், நடராஜ் கோவில், அந்த மாதிரி நிறைய கோவிலில் ஸோ உள்ளே போகுன்றாங்க. அனைத்து சாதனைகளும் அர்ச்சகராக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் யாருக்கு ஏற்றுக்க முடியல, யாருக்கு கோபம் வருதுன்னா சங்கிகளுக்கு கோபம் வருது, குருமூர்த்தி கோபம் வருது. குருமூர்த்தி சொல்லிக்கிறாரு, நான்லாம் வந்து ஆர்எஸ்எல் சேர்ந்ததுக்கு காரணமே பார்த்தோன்னா தமிழ்நாடு தாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சி எந்த கட்சி, திராவிட கட்சிகள். திராவிட கட்சி நீதி கட்சி தான். அதோட விதை யார் போட்டது, திராவிட கட்சிகளாம். அயோத்திதாசர் போட்டார், அதுக்கப்புறம் பெரியார் வந்தார், பெரியாருக்கு அப்புறம் பார்த்தோன்னா அண்ணா வந்தார். இவங்களோட ஐடியாலஜி அப்படியே செயல்படுது. இப்படி செயல்படும் போது இந்த அவாவுக்கெல்லாம் வந்து கோபம் வருது. அனைத்து சாதனை அச்சுக்கணும் இவனும் உள்ளே வரான்பா, நம்ம சாமிக்கு தலையில் பிறந்தவன், நான் தானே சாமிக்கிட்ட போனேன், சூத்திர பையன், மாட்டுக்கறி தின்றேன், ஆட்டுக்கறி தின்றேன், கோழிக்கறி திங்கலாம் வந்து உள்ளே வரான்றான் அப்படின்னு குருமூர்த்திகள் தாங்க முடியல, ஏற்றுக்க முடியல. அதன் காரணமாக என்ன பண்ணுறாரு, ஆர்எஸ்கிட்ட போவோம், ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கிட்ட போயிட்டு கலவரம் தோன்ற விதமாக முஸ்லீம் இந்துக்கு கலவரம் தோண்டணும், குண்டு எப்படி வைக்கணும், எப்படி கலவரம் தோண்டி வெட்டி மக்களை சாகடிக்கணும், இப்படி ஒரு ஐடியா வந்து வளர்க்குறதுக்காக தலைவர் ஆர்எஸ் போகிறாரு. ஏன்னா இங்கே பார்ப்பனர்களுக்கு வந்து எதிராக நம்ம வந்து பெரியார் எதுவும் பேசலை. பார்ப்பனர்கள் வந்து நாமும் நீ சமன்னு சொல்கிறார், அவ்வளோதான். பார்ப்பனா நீ சாமி கிடையாது, நீ மனுஷன் நானும் மனுஷன், என்ன உள்ள விடு உட்காந்து பேசுவான்றாரு. இல்லை பார்ப்பனர் வந்து கீழாக பார்க்கல, பெரியார் வந்து பார்ப்பனர் கீழாக பாருங்க, இவங்க கீழ் சாதின்னு சொல்லவே இல்லை, மனுஷனாக பாருங்கன்றதே வந்து சங்கிகளை வந்து ஏற்றுக்க முடியல. அதன் காரணமாக வந்து குருமூர்த்தி பொன்னாட்டம் சொல்லாரு, எனக்கு பெரிய தமிழ்நாடு எனக்கு பிடிக்காதுங்க, இந்த ஊரை, இதெல்லாம் ஒரு ஊராங்க, அதனால இதன் காரணமாக வந்து ஆர்எஸ்எல் சேர்ந்தேன் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி மன உளைச்சலில் பாதிக்கப்பட்ட சங்கிகள் இருக்காங்கல்ல, அந்த வகையில் வந்து சீமானும் ஒரு ஆள் தான். ஏன்னா சீமான் போன்ற சமுதாயம் சார்ந்த ஆட்களோ, சீமான் போன்ற குடும்ப ஆட்களோ பார்த்தோன்னா பெரியாரால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் சங்கிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிப்புலாம் கிடையாது, அவங்களுக்கு என்னென்னா நம்ம இவ்வளோ நாளாக மேலாக இருந்தோமே, நீ நம்மள எல்லாம் சமம்னு சொல்கிறானே, அதனால் அது ஏற்றுக்க முடியல. அதுதான் வந்து யதார்த்தம், அதுதான் மனுஷன் மாறணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்னால் இது ஏற்றுக்க முடியலங்க, நான்லாம் மேலேங்க, இவங்களாம் என்னை பார்த்தா வணங்கணுங்க, அப்படி இருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து நான் என் முடி வந்து பேசுகிறாங்க, என் கூட வேலை செய்கிறேன், சரிக்கு சமம் வேலை செய்கிறான், கோர்ட்டுக்கு வரான், கோர்ட்டில் வந்து வாதாடுறான், எல்லா வேலையும் சமமாக வராங்கன்னு அவங்க ஏற்றுக்க முடியல. இதுக்கெல்லாம் விதப்பட்டவர் யாரு, பெரியார். அதன் காரணமாக தான் சங்கிகளுக்கு பெரியார் கண்ட பார்த்தோன்னா எரியுது மட்டும் இல்லை, ஐயோ இவன் வந்ததால் தான் நம்ம மக்களை மாறிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற கோபம் சீமானுக்கு ஏன் வந்து இருக்குது. அப்போ சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளாக வளர்க்கப்பட்ட
ஒரு கைக்கூலி தான் சீமான். பெரியாரோட ஐடியாலஜி கூட எப்படி வந்து உடைக்கிற? பெரியார் தெலுங்க இப்போ சொல்லுப்போ, தெலுங்காவன் தமிழகவனும் சம்மதம் இல்லை, நீ தமிழனவன் சாதியை சொல்லு அப்படின்றாரு. அது சாதி ஒழிப்பை பற்றி பேசின மண் இது. சாதியை ஒழிப்பு பேசி சாதியை மறந்து மனுஷனா வாழுங்கடா அப்படின்னு பேசுகிற ஒரு ஊர் இங்கே வந்து நீ சாதி பேர் சொல்லு, நீ தமிழனா தெலுங்கனா நான் பார்க்குறவா அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து சீமான் போன்ற ஆட்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்க. சரி, முதல்ல பெரியார் வந்து சீமான் சொல்ல பேர் இப்போ பார்ப்போம். பெரியார் தெலுங்குன்னு வச்சுக்கான், தெலுங்கு தான், ஓகே, இருந்துட்டு போட்டோம். அவர் எந்த மொழியாக இருந்தானா அவர் கருத்து நியாயமாக இருக்கு இல்லையா, சரியாக இருக்கு இல்லையா? பட்டியலின மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் கோயில்களை விடுறான்றாரு, சரியா சரியில்லையா? அதோட பெண்கள் வந்து கூனி குறுகி வீட்டுக்குள்ளேயே வந்து அடங்கி இருக்காதம்மா, வெளியே வந்து படி. அவர் பேசின ஆடியோக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். பெண்கள் புத்திசலமும் படிச்சுக்கணுமா, வெளியே வாங்கம்மா, அங்கங்கே வெளிநாட்டில் பெண்கள் சாதிக்கிறாங்க, விண்வெளிக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, கூனி குறுகி வாழாதீங்கம்மா வாமான்றாரு. ஒரு தலைமை பெண் உரிமை பற்றி பேசுகிறான். இது சரியா சரியில்லையா? அப்போ இந்த மாதிரி கருத்தை சொல்கிறவன் எந்த மொழியாக இருந்தானே மதமாக இருந்தானே அதை விட்டுட்டு அவன் தெலுங்க, அவன் கருத்தை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன், என் தாத்தா முப்பாட்ட சொன்ன கருத்தை தான் ஏற்று பண்ணேன், உன் தாத்தா முப்பாட்ட சொன்ன கருத்தை நீ ஏற்றுக்கு. அயோத்திதாசர் சொன்னார், அதே கருத்து பெரியார்னு சொன்னார். அப்போ அயோத்திதாசர் கருத்தை நீ வந்து நீ ஏற்றுக்கிட்டியா? ஊரும் சரி ஒன்றாகுன்னு சொன்னார், ஆச்சா? இல்லை அதுக்கு நான் ஒரு போராட்டம் பண்ணியானே பண்ணல. அப்போ மாறா நீ என்ன பண்ணுற? பெரியாரை டார்கெட் பண்ணுற. பெரியார் வந்து தமிழை காட்டு முன்னாடி சொல்லிட்டாரு, ஏன் சொன்னார்னு போய் பார்க்க மாட்டாங்க. அவர் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு அரசியல் நிகழ்வில் பெரியார் வந்து தமிழை காட்டு முன்னாடி சொன்னார்னா அந்த மொழியை வந்து பார்த்தோன்னா கலப்படம் மிக்ஸ் ஆகிருக்கு, சான்ஸ்கிருதெல்லாம் நிறைய அதை தூக்கி போட்டு ஒழுங்குபடுத்தினா அந்த சூழலில் வந்து சொன்ன வார்த்தை. ஆனால் வெளியே வந்து பார்த்தோன்னா பெரியார் காட்டு முன்னாடி சொல்லிட்டாம்பா அப்படின்றது. ஆதாரமே இல்லாமல் பார்த்தோன்னா தாயோட வந்து மகன் வந்து ஒன்றா வாழலாம் அப்படின்னாரு. எங்கடா ஆதாரம் கேட்டால் இல்லை, பொய் அவதூறு பேசுறது. பெரியார் வந்து வளர்த்த பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டான்றது பொய் அவதூறு. ஆனால் உண்மை அப்படி பார்த்தோன்னா பெரியார் அப்படி இல்லை. பெரியார் தன் கூட கட்சியில் பயணித்த ஒரு பெண், 38 வயசு உள்ள ஒரு பெண், தன்னுடைய வாழ்நாளில் அடுத்து இந்த இயக்கத்தை யாரை கொண்டு போய் சேர்க்கலான்னு கேட்க அந்த பெண் தான் சரியானவங்க சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட வந்து அந்த இயக்கத்தை வந்து ஒப்படைக்கிறாரு. அப்போ அந்த கட்சி சார்ந்த சொத்துக்கள் எல்லாம் பார்த்தோன்னா அன்னைக்கு இருக்கிற லா பார்த்தோன்னா ஒன்று சொந்த ரத்தத்தில் பிறந்த ஒரு பிள்ளையாக இருக்கணும், இல்லைனா பார்த்தோன்னா கல்யாணம் பண்ண மனைவியாக இருக்கணும். அவங்ககிட்ட மட்டும்தான் சொத்தை வந்து நீங்கள் வந்து சேர்க்க முடியும், எழுதி கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த அன்னைக்கு இருக்கிற சட்டம் இருந்தது. அதனால தான் அப்படி பண்ணார் வழியே அந்த பொண்ணோட வந்து சுகமாக வாழ்றது சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது. அவர் கடைசி காலத்தில் கூட பார்த்தோன்னா தன்னுடைய மூத்திர சட்டியை எடுத்துக்கிட்டு போராட்டத்துக்கு போனார். களத்தில் போய் வந்து நின்ன ஒரு ஆள். எங்கே போயிட்டு அவர் வந்து தெலுங்கில் போய் நிற்கலை, மலையாளத்தில் போய் நிற்கலை, கன்னடாவில் போய் நிற்கலை, தமிழ்நாட்டில் வந்து நின்னார். அவர் படித்த மொழி தமிழ், அவர் எழுதுனது தமிழ், அவர் நடத்தின பத்திரிகை தமிழ், தமிழ் மீது அவ்வளோ ஆர்வம் கொண்ட ஒரு ஆள். அவர் போய் நீ தெலுங்குன்றது மலையாளன்றது தெலுங்குன்றது என்னடா அது? நீ யாரா? முதல்ல சீமானுக்கு தெலுங்கு சொல்கிறே, நீ தெலுங்குன்னு சொல்லுறது யோகிதை இருக்கா? உன் மனைவி யார்? உன் மனைவி யார் முதல்ல சொல்லு. ஒரு தெலுங்குச்சி மேரேஜ் பண்ணிக்கிறே, இது உன் நியாயமா? நீ வந்து கொள்கை ரீதியாக நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னா நீ அப்படி பண்ணலாமா? அப்போ உனக்கு காசு பணம் தேவைன்னா நீ தெலுங்குச்சி மலையாளம் பார்க்க மாட்டேன், பண்ணுற மேரேஜ். அப்புறம் இன்னொரு விஷயம் போய் பேசணும், ஆளுநர் சானவாஸ் வந்து இப்போ பேசுகிறாரு. இவங்க மாமனார் தெரியுமா காளிமுத்து. காளிமுத்து யார்? அவர் ஒரு ஆந்திராக்காரர், தெலுங்கு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பிரபாகரனை வந்து இங்கே கூட்டு வந்து தூக்கில் போடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவரு அப்படி சொல்லப்பட்ட ஒரு ஆள் அவரோட பொண்ணையே போய் நீ மேரேஜ் பண்ணிக்கிற. அப்போ பிரபாகரனுக்கு முதல் துரோகம் செய்த யாருன்னு பார்த்தோன்னா சீமான் தான். அப்போ என்னது இது? அவங்க மட்டும் இல்லை, நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த வீடியோ பாருங்க. இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக ராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகள் மனது வைத்து இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அனுமதித்தால் இந்த அப்பாவி இலங்கை தமிழர்கள் சாக வேண்டிய அவசியம். We have to draw a line of distinction between the Sri Lankan refugees and the Sri Lankan militants. Since the law and order problem had existed in the state and still exists, was entirely because of the militant activity in the state. There is no doubt that there has got to be a firm crackdown on all militant activity in Tamil Nadu. அம்மா அவர்கள் இருக்காங்களே, ஜெயலலிதா அம்மா அவர்களே பார்த்தோன்னா பிரபாகரனை வந்து இந்தியன் ஆர்மி கொண்டு போயிட்டு அவரை இழுத்துட்டு வந்து இந்தியாவில் தூக்கில் போடணும் அப்படின்னாங்க அம்மா. அப்படி சொன்ன அம்மாவை சீமானா திரும்ப சொல்கிறாரு, இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும். அப்போ அம்மாவுக்கு ஓட்டு போட்டு சொல்லி அம்மாவுக்கு நீ வந்து ஓட்டு கேட்ட.
புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாக்காக. அப்போ நீ யாரு? நீ ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. பிரபாகரனை வந்து நீ பார்த்ததே பார்த்தனா பெரியார் இயக்கத்து மூலமாக தான் அவங்களோட தான் சேர்ந்து போயிட்டு நீ பார்த்த. அப்போ பெரியார் இயக்கங்கள் பிரபாகரன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கான் பாரு. பெரியாரோட கொள்கையும் பெரியாரோட ஐடியாலஜி தான் பார்த்தோன்னா பிரபாகரனே ஃபாலோ பண்ணார். இப்போ பெரியார் இயக்கம் தான் பார்த்தோன்னா ஆயுத சப்ளை, மருத்துவ சப்ளை, மணி சப்ளைன்னு எல்லா சப்போர்ட்டும் எல்லாம் பார்த்தோன்னா பெரியார் இயக்கங்கள்லாம் பண்ணாங்க. அந்த இயக்கத்து மூலமாக தான் நீ உள்ளே போன. எதே போய் டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், ஷூட்டிங் பண்ணுறேன்னு கூட 10 பேர் ஒரு ஆளை வந்து நீ வெளியே வந்துட்டேன். கடைசி என்ன சொன்னேன்? நான் தான் ஒரு கூட இருந்தேன். கடைசி காலத்தில் அவர் தான் என்னை வந்து பெரிய ஆளாக பார்த்தாரு. தம்பி நீ தான்டா அடுத்து வந்து நான் போனதுக்கப்புறம் நீ தான் அப்படின்னு சொல்லி ஆமக்கறி பூனைக்கறி சாப்பிட்டா அந்த கறி சாப்பிட்டுன்னு ஒரு கதை விட்டேன். ஆனால் உண்மையாகவே நீ பிரபாகரனை பார்த்ததுக்கு முழு சப்போர்ட்டாக பிஜேபிக்காரன் பண்ணா, ஆர்எஸ்காரன் பண்ணா, யார் பண்ணா? சங்கிகளை பண்ணவங்களுக்கு போய் பார்த்துடுவாங்க சொல்லி பெரியார் இயக்கங்களை பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நீ ஆர்எஸ் மேடையில் ஏறிட்டு பெரியாரை வந்து கட்டப்பாறை கொண்டு நான் வந்து இடிப்பேன், ஒழிப்பேன், அவர் கொள்கையை தூக்கி போடுவோம் அப்படின்ற. எங்கே ஆர்எஸ்எஸ் அந்த காலகட்டத்தில் பிஜேபி காங்கிரஸும் பார்த்தோன்னா பிரபாகரனுக்கு எதிராக தான் இருந்தாங்க. இதே காங்கிரஸ் மட்டுமே வந்து எதிராக இருந்தாங்க, பிஜேபி சப்போர்ட்லாம் பண்ணல. இன்றைக்கும் பார்த்தோன்னா ஆர்எஸும் பிஜேபி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து எல்டிடி பார்த்தோன்னா எதிரே தான் பார்ப்பாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற? காங்கிரஸ் எதிரே தான் இருந்தாங்க, பிஜேபி சப்போர்ட்டாக தாங்க, ஆர்எஸ்காரன் சப்போர்ட்டாக தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற வாய் கூசாம. அதெல்லாம் தாண்டி பெரியார் வந்து பார்த்தோன்னா இந்தி திணிப்புக்கு எதிராக இருந்தார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை பேர் வைக்க சொன்னார். தமிழ்நாட்டே பேர் இல்லாமல் இருந்தது. கேட்டால் சொல்ல என் தாத்தா போட்டான் அன்றைக்கே பாடிட்டான். நான் பாடிட்டேன், அரசில் இல்லையே, தமிழகம் நம்ம போயிடான்னு சொன்னாங்க. அது மத்திய அரசு சொல்லுது. காங்கிரஸ் போன்ற ஆட்சியாளர்களும் பிஜேபி போன்ற ஆட்சியாளர்களும் அதுதான் நீ தமிழ்நாடுன்னு வைக்கிற, தமிழகம் வையின்னு சொன்னாங்க. அப்போ பேசுறதுக்கு யாரும் வரலையே. எழுதிட்டு போகலாம், சும்மா மாற்றணும்ல. அதுக்கு பல போராட்டம் பண்ணாங்க. ஆனால் தமிழை வந்து காட்டு முன்னாடி சொல்லிட்டா, காட்டு முன்னாடி சொல்ல ஒரு மேக்ஸிமம் பார்த்தோன்னா அதெல்லாம் தாண்டி பார்த்தா தமிழை வந்து காட்டு முன்னாடி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லப்போல. சங்கராச்சாரியார் தெரியுமா, அவர் தமிழை வந்து மீட்ச பாஷை நான் பேச மாட்டேன்னு சொன்ன போல. அதெல்லாம் விடுங்க. சமீபத்தில் வந்து சங்கிகள் எதே வந்து ஒரு மாநாடு போட்டாங்க. அங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது ஒரு சாமியார் வந்து உட்காந்துருக்கிறான். தமிழ்னா எனக்கு வந்து ஒரு சூத்திர மொழி, அதெல்லாம் மொழியே கிடையாதுன்றான். தமிழை வந்து அவமானப்படுத்த விதமாக வந்து உட்காந்துருக்கான். அவனை கேட்க இல்லை அவனை எதிர்த்து ஒரு போட்டம் பண்ண நசீமான வெளியே வரல. ஏன்னா அவனுக்கு தாத்தா முப்பாட்டேன். பெரியார் பார்த்தோன்னா உனக்கு வந்து வேறொரு லாங்குவேஜுங்கிறேன். ஆனால் காளிமுத்து பார்த்தோன்னா உனக்கு மாமனார், காளிமுத்தியோட மனைவி பார்த்தோன்னா உனக்கு பொண்டாட்டி. அது மட்டும் உனக்கு வந்து இணைக்குது. காசு பார்க்காம அப்போ மட்டும் மதம் பார்க்க மாட்டேன், சாதி பார்க்க மாட்டேன், காசு பார்க்க மாட்டேன். ஆனால் பெரியாரோட கொள்கை கருத்து மக்களை வந்து ஒன்றிணைக்குது, சமத்துவத்தை நோக்கி பேசுது, ஒற்றுமை பற்றி பேசும்போது உன்னால் ஏற்றுக்க முடியல. ஆர்எஸ் போன்ற பிஜேபி போன்ற காசை வாங்கிட்டு பெரியாரை வந்து கடிக்க ஆரம்பிக்கிற, அவதூறை பேசுகிற, வதந்தி பேசுகிற. என்ன குழப்பியாது உனக்கு? அப்போ இந்த வீடியோட இறுதியாக பெரியாரால் யாருக்கு ஆபத்து, யாருக்கு பயம்னு பார்த்தோன்னா பார்ப்பனர்கள் மட்டும்தான். பார்ப்பனர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மனு தர்மம், சனாதனம், சாதி ஏற்றத்தாழ்வு இது அப்படியே வந்து இருக்கணும். பார்ப்பனர்கள் நாங்கள் வந்து தலையிலேருந்து பிறந்தவன், சத்திரிகள் வந்து மார்பிலிருந்து பிறந்தான், வைஷவன் வயிற்றுலேருந்து பிறந்தான், அடுத்த காலிருந்து பிறந்தான் அப்படின்னு சில அடுக்குகள் இருக்குல்ல. இந்த மனு தர்மோட கான்செப்ட், இந்த மனு தர்ம கான்செப்ட் வந்து இதை அப்படியே தக்க வச்சுக்கணும். இதுதான் இந்தியாவோட வரலாறுனாவே வந்து பாப்பம் தான் தலையிலேருந்து பிறந்தான், சாமிக்கு நிகரானவன், சாமிக்கு மேலானவன், மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூத்துறேன். இந்த ஃபார்மெட் இருந்தால் மட்டும்தான் கருவறையில் இருந்து நம்ம மட்டும் பூஜை பண்ண முடியும். அப்போ நம்ம மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் சாமி, அப்போ அதிகாரம் ஃபுல்லாக நம்ம தான் அப்படின்ற அந்த ஒரு அதிகாரத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த பார்ப்பனர்களுடைய செயல், அந்த செயலில் மண்ணெல்லி போட்டவர் தான் பெரியார். அந்த பெரியாரை வந்து ஒழிக்கணும், அந்த ஐடியாலஜி தீர்த்து கட்டுறதுக்காக தான் சீமான் போன்ற ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற ஆட்கள்லாம் வந்து காசு கொடுத்து பெரியாரை உடடா நாசப்படுத்துறா, கேவலப்படுத்துறா, வப்பாட்டி வச்சுருந்தானே சொல்கிறா, அப்படி வச்சுருந்தானே சொல்கிறா, பொண்ணை கட்டினா சொல்கிறா, பெத்த பொண்ணை மேரேஜ் பண்ணான்னு சொல்கிறா, தமிழை காட்டு மண்ணு சொல்லிட்டான் சொல்கிறா, அவன் தமிழனே இல்லைறா சொல்கிறான், தெலுங்குன்னு சொல்கிறா அப்படின்றான். எப்படா ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் வாழ்கிறான், தமிழ் மொழி இப்போ படிக்கிறான், தமிழோடே வந்து இருக்கிறான், அவனை போய் தமிழை இல்லைன்னு சொல்கிறடே. சீமான் முதல்ல யார்? நீ மலையாளன்றான். ஏன்டா நீயே மலையாளத்தான், நீ வந்து எங்களுக்கு தமிழுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற, தமிழுக்கு வந்து உயிர் மூச்சுன்ற, இந்த தமிழுக்கு வந்து அழிவு ஏற்படுத்துகிற ஒரு எண்ணம், குறுகிய எண்ணம், குடூர எண்ணம் கொண்ட யாருன்னு பார்த்தோன்னா அது சீமான் மட்டும்தான். நாம் தமிழர்னு கட்சி ஆரம்பிச்சிட்டாவே அவன் தமிழ் பற்றாலாம் கிடையாது. தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி, தமிழர்களுக்கு எதிரான கட்சி, தமிழ் மொழிக்கு எதிரான ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.